காசா கிராண்ட் மாதிரி இது மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கு. பார்த்தீங்கன்னாவே தெரியும் அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்கு பார்த்து. இது வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்கு. இது வந்து பெங்களூரில் வந்து பன்னார் கட்டா போகிற வழி. கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே இந்த பக்கம் வாங்க, இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் காட்டுறோம். இது பாருங்கள், அப்படியே லைனாக போயிட்டே தான் இருக்குங்க. இனிமேல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஹெவியாக இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டு. பாருங்கள் எப்படி இருக்குது. சிங்கப்பூர் மாதிரி இருக்கா, மினி சிங்கப்பூர் மாதிரி இருக்கு. ஆனால் ரோட்டை கொஞ்சம் பாருங்கள் அண்ணா. டெலிவரி ஆகிடும். ஒரு 9 மந்த்தில் இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா எல்லாருக்கும் டெலிவரி ஆகிடும். பாருங்கள், அது ரோட்லேயே தான் இருக்குது. அந்தந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காரங்க அவங்கவுங்களே போட்டுக்கணும் கூட நீட்டாக இருக்குது. பக்கத்துலேயே கேஎஃப்சி எல்லாமே இருக்குது. ரொம்ப குழி மேடு அப்பப்பா இடுப்பெல்லாம் போச்சு. தூக்கி அடிக்குது. அப்பார்ட்மெண்ட்டுனா இங்கே தான் பாருங்க எப்படி இருக்குது. அப்படியே அதை ஒட்டியே தான் ரோடு. இந்த ரோடு இது மாதிரி தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு காம்பவுண்ட் போட்டாங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஆனால் இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னா நாய் கூட காலங்களுக்கு மூட்டுறதுக்காது அந்த மாதிரி. இங்கே பாருங்க, இங்கே ஒரு கன்சல்டிங் ஆல் ஹை தேர் கன்சல்டிங் பேர். இதுவும் அப்படியே ரோட்லேயே தான் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் குழியை கொஞ்சம் பாருங்கள் ரோடு. இதுவும் அப்படியே ரோட் பாயிண்ட்லேயே தான் இருக்குது. ரோடு வியூ பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ இன்கம் டேக்ஸி எல்லாமே கட்டுவாங்கள்ல. வீட்டுக்கு வந்து பில்லு, கரண்ட் பில்லு, ஹவுஸு டேக்ஸி, லொசுக்குன்னு எல்லாமே கட்டுறாங்கல்ல. ஆனால் ஏன் ரோடு மட்டும் போட மாட்டுறாங்க? என்ன காரணம்? இது கர்நாடகாவில் மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்லையும் இதே மாதிரி தான் இருக்குது. கட்டுற வரி பணம் டேக்ஸில் எங்கே தான் போகும்? யார் இதெல்லாம் ஆட்டையை போடுறது? இங்கே எவ்வளோ ஒரு மினி சிங்கப்பூர் மாதிரி சிட்டி மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் ரோட்டை பாருங்க, எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள் ரோட்டு. எல்லா ஸ்டேட்லேயுமே இப்படி தான் பண்ணுறாங்க. என்னன்னு தெரியல, யாருமே கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் தயவுசெய்து கேளுங்க. பொதுமக்கள் நாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் காரு மட்டும் விளம்பரம் பார்த்தோன்னா எவ்வளோ குழியில் விட்டாலும் சேக் ஆகாமல் போகுதுன்னு சொல்லிட்டு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அந்த ரோடை ரெடி பண்ண மாட்டாங்களாம். ஆனால் எவ்வளோ பள்ளத்தில் விட்டாலும் அந்த கார் ஷேக் ஆகாதான். அது மாதிரி புதுசாக வெரைட்டியாக கார் மட்டும் வருது. இதெல்லாம் என்னத்தை சொல்கிறது ஒன்றும் புரியல. போங்க பாருங்க கன்ஸ்ட்ரக்டிங் எப்படி நடக்குது. தயவுசெய்து கவர்மெண்ட்டை கொஞ்சம் தயவுசெய்து பொதுமக்களுக்கு ரோட்டை போடுங்க. ஏன்னா மழை காலத்தில் வந்து என்ன கரண்ட்டு கொடி அத்து விழுந்திருக்கானும் தெரியாது, மின்கம்பம் விழுந்திருக்கிறதுன்னு தெரியாது. தண்ணியில் போய் நடந்து போவாங்க, இல்லை இதில் வண்டியில் போவாங்க, ஸ்லீப்பாக கீழே விழுவாங்க, கரண்ட்டு பிடிக்கும். எவ்வளோ பாதிப்பு நடக்குது பாருங்கள். அதனால் தயவுசெய்து எல்லா ஸ்டேட்லேயும் வந்து கொஞ்சம் இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் நல்லா போட்டு நீட்டாக பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள்லாம் எவ்வளோ வரி பணம் எவ்வளோ உழைச்சி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி டேக்ஸியாக கட்டுறாங்க. ஆனால் நீங்கள் ஏசியில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு எதுவுமே போடாத தார் சாலைக்கு 5 கோடி 10 கோடின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் எடிட்டிங்லேயே பண்ணி ரோடெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ஏஐ சிஸ்டம் வந்துடுச்சு. இப்போ அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா ரோடு மாதிரி போடுறாங்க அழகாக.
போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அப்படியே பில்லை வாங்கி சாப்பிட்றாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது, நீங்களே கொஞ்சம் இந்த வழியை பாருங்கள். இதில் எவ்வளோ ஸ்கூல் பஸ்ஸு, காலேஜ் பஸ்ஸு, ஆஃபீஸ் போகிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் நல்லா இருக்காரோ. வண்டி எவ்வளோ ப்ராப்ளம் ஆகுது, காரு ப்ராப்ளம் ஆகுது. அவன் லோன் போட்டு இஎம்ஐ கூட கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு வண்டி கார் எடுக்கிறாங்க. இது மாதிரி குழியில் உள்ளே விட்டு எடுத்தால் எல்லாம் உடஞ்சி போய் அதுக்கு 50,000 1,00,000 போய் ஷோரூமில் தண்டமாக கட்டணும். இந்த அரசாங்கம் கரெக்டாக இருந்தால் ஏன் அது மாதிரி நடக்குது? தயவுசெய்து இந்த அரசாங்கம் ரோடுகளெல்லாம் கொஞ்சம் போடணும். ஓகேங்களா? இன்னும் இந்த நார்த் இந்தியன்லாம் போயிட்டால் ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கு மேலே இருக்குது பாருங்க, பாதாள குழி மாதிரி இருக்குது. தூக்கி அடிக்குது. அதனால் டேக்ஸு, ஜிஎஸ்டி எல்லாம் கோடிக்கணக்கில் போகுது மந்த்லி. அதெல்லாம் மக்களுக்கு இது மாதிரி ஒரு பணியாக செய்யணும். ஆனால் எதுவுமே செய்யறதில்ல. எல்லாம் அந்த அரசியல் வியாதிங்கன்ற பேரில் எல்லாம் கொள்ளடிக்கிறாங்க, கோடியாக கொள்ளடிக்கிறாங்க.